ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறது தான் காமிக்க போகிறேன். எல்லாருமே செய்கிறது தான். நான் செய்கிற முறையில் செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக இட்லி பொடி தடவி இட்லியை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியூர் போகிறப்பெல்லாம் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் போகிற இடத்துலையும் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த இட்லி பொடி. இன்றைக்கி அந்த இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானொலி வச்சுக்கோங்க. வறுவலாக தான் வறுக்கணும். இந்த மெஷரிங் கப்பில் ஃபஸ்ட்டு 1 கப்பு எடுத்துருக்கோம் உளுந்து. இந்த கப்போட அளவு 250 கிராமு. அதில் இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு. இந்த மெஷரிங் கப்பால் 1.5 கப்பு உளுந்து. பொடிக்கு எப்போதும் உளுந்து கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் உளுந்து இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்போதும் கடலைப்பருப்போட ஒரு அரை பங்கு கூட உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்துலாம் வறுவலாக தான் வறுக்கணும். எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதை இளந்தீயில் வறுக்கணும். அடுப்பு பெருசாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும், உளுந்து காந்த ஆரம்பிச்சிடும். உள்ளே உளுந்து வறுபடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா செவந்து வரணும். வாசனை அடிக்கும். நல்லா உளுந்து வறுபட்டு வந்தாலே உளுந்தோட வாசனை நல்லா தனியாக தெரியும். ஒரு அரை சிவப்பு கலரில் செவந்த நிறமாக அந்த உளுந்து வரும். பக்குவம் தெரியும் பார்க்குறப்பே உங்களுக்கு. கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒன்று பட எல்லா பக்கமும் உளுந்து நல்லா வறுபட்டு வரும். நல்லா கிளறிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். சிவப்பு கலரில் தெரியுங்களா, இளஞ்சிவப்பு கலரில். இதுதான் உளுந்து வறுபட்ட பக்கம். நல்லா வாசனையும் நல்லா தெரியும் உளுந்து வாசனை. இப்போ நம்ம அதை எடுத்து தாம்பாளத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு இந்த மெஷரிங் கப்பு 250 கிராம். இந்த கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு போடுறேன். 1.5 கப்பு உளுந்து, 1 கப்பு கடலைப்பருப்பு. இதையும் வறுத்து இதையும் நல்லா ஈரப்பதம் போக நல்லா உள்பக்கமும் நல்லா வேகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இதுமாரி உளுந்தை தாம்பாளத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன். இந்த ஆறட்டும். இது நல்லா வறுபட்டோன்னே இதையும் அதை ஒன்றா சேர்த்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம நல்லா வறுபடட்டும். இதுக்கிடையில் நான் கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி வடிய விட்டு காய உலர்த்தி வச்சுருக்கேன். ஈரத்தோடு போட்டால் வெடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் பூண்டு நல்லா 3 பெரிய பூண்டு தோலோடு தான் உதுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த பொடியில் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தா பொடி நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நீங்கள் வறுத்துட்டு அதை பொடியெல்லாம் ஆற வைக்கிறதுக்கு இதை வறுத்த சாமான் ஆற வைக்க சரியாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து இப்போ இதை எடுத்து நம்ம அதை உளுந்தோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள், செவந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டோம். அடுத்து பெருங்காயம் தாளிக்கணும். அதுக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லாயிருக்கும். இப்போ தான் எண்ணெய் சேர்க்கணும். கெட்டி பெருங்காயம் போடுங்க. அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். குருமான வரைக்கும் இப்போ இட்லி பொடிக்கு கெட்டி பெருங்காயம் தான் போடணும். இப்போவும் தீயை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. பெருங்காயம் மேலே கருகி இருக்கும், உள்ளே இதாக இருக்கும், வேகாமல் இருக்கும். இப்போ மீடியம் இதில் வச்சு நல்லா செவந்து இருக்குது பாருங்கள். உள்ளிங்க நல்லா வெந்திருக்கும். இப்போ உளுந்து கடலைப்பருப்போட இந்த கெட்டி பெருங்காயம் வறுத்ததையும் சேர்த்துக்கிட்டோம். மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நான் வடிகட்டி வச்சுருந்தேன் கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம தனியாக சமையல்லாம் போட்டால் தூக்கி போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். மாதிரி பொடிகளில் வறுத்து சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு கருவேப்பிலையோட சத்து கிடைக்கும். கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இப்போல்லாம் எல்லாருமே யூடியூப் பார்க்குறீங்க, இந்த சேனல்லாம் பார்க்குறதால உங்களுக்கு கருவேப்பிலையோட பெனிஃபிட்லாம் நல்லா தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பொடியோடு சேர்த்து இந்த கருவேப்பிலை உடம்புக்குள்ளே போயிடும். அதனால் நிறையா கைப்பிடியெல்லாம் நல்லா தாராளமாகவே கருவேப்பிலையை சேர்த்து நல்லா முருகலாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் பொடி நுணுக்கிறப்ப ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அந்த எண்ணெய் சட்டியிலேயே அந்த பூண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஈரப்பதம் வச்சு சாப்பிட்றதால இந்த பொருள்கள்லாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு தான் ஆற வச்சு நுணுக்கணும். அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். இந்த பூண்டு பல்லையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வானொலியில் கடலைப்பருப்பு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ பூண்டை வதக்கணும். சாதாரணமாக இந்த இட்லி பொடி வீட்டிலேருந்து எங்கே நமக்கு ஒரு பெரிய பழம் தொட்டுக்க தேடவே வேண்டாம். இதை வச்சு இட்லி தோசையை சாப்பிட்டேன்னா இப்போ அடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 2 கைப்பிடி அளவு நான் என் கைப்பிடி அளவு ஃபுல்லாக அளவு 2 கைப்பிடி அளவு மிளகா போடுறேன். எல்லாம் காரமாக நல்லாயிருக்கும். இப்போ இதை மீடியம் தீயில் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப நெடி அடிக்கும், வெடிக்கும். இதை வறுத்து எடுத்துக்கணும். காம்பு கில்லாமல் தான் போட்டு வறுப்படணும். ஏன்னா காம்பு கிள்ளிங்கன்னா உள்ளே உள்ள விதையெல்லாம் கொட்டிடும் எண்ணெய் சட்டியில்.
இந்த விதை கொட்டுனுச்சுன்னா அது கருக ஆரம்பிச்சிடும், கசக்கும், பொடி நல்லா இருக்காது. அதனால் முழு காம்போட அந்த எண்ணெய் சட்டியில் அந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமும் மிளகா வறுபட்டால் தான் மிளகாவோட பச்சை வாசனை இல்லாமல் பொடி நல்லா ருசியாக இருக்கும். நல்லா மேலே இங்கேயும் கிளறி மிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இந்த எண்ணெய் சட்டியோடு அப்படியே வச்சுருங்க. அந்த சூட்லேயே வந்து பொடியாக நல்லா வந்து மிளகா நல்லா இதாக இருக்கும், ஒருங்கிற அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கும். இல்லாட்டினா பொடி நுணுக்கிறப்ப மிளகா அரைப்படாது. இந்த அளவுக்கு மிளகாவை வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்து நான் இறக்கி வச்சுட்டேன். அடுப்பு எண்ணெய் சட்டிலேயே வச்சுருக்கேன். இந்த சூட்டுலேயே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லா சாமானும் நம்ம ஆற வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் உளுந்து கடலை பருப்பெல்லாம் நல்லா ஆறிட்டு, மாடி வசதி உள்ளவங்க மாடியில் வெயிலில் கூட இதை கொஞ்சம் தாம்பாளத்தை ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நுணுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு இதில் வந்து இந்த பொடிக்கு தேவையான கல் உப்பு போட்டு கலரிக்குவோங்க. இப்போ மிளகாப்பொடி நுணுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து வறுத்து வச்சுருந்த எல்லா காஞ்ச மிளகாவும் காம்பை கிள்ளிட்டேன். காம்பை கிள்ளிட்டு தான் நீங்கள் வந்து பொடியில் சேர்க்கணும். ஏன்னா வந்து காம்போடு சேர்த்திங்கன்னா காரம் குறையும். நல்லா காம்பெல்லாம் கிள்ளிடுங்க. இப்போ காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். மறக்காமல் மிளகாவோட காம்பை கிள்ளிட்டு இதில் எல்லாம் மிளகா வந்து எல்லாம் மொறுன்னு வறுபட்டுருக்கு பாருங்கள். ஆற வச்சோன்னு தான் தெரியும். சூட்டோடு வறுக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது. இப்போ கடலப்பருப்பு மிளகாய் எல்லா பொருளையும் எல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு பொடி நுணுக்க வேண்டியது தான். அருமையான இட்லி பொடி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எங்கேயும் வெளியிலலாம் போய்ட்டு வந்தீங்கன்னா அவசரத்துக்கு சாப்பிட இட்லி மாவு தோசை மாவு இருந்தப்போ பொடியை வச்சு சாப்பிட்டுடலாம். லஞ்சு பாக்ஸுக்கு கொடுக்கலாம். நல்லா ஊசி போகாமல் நல்லா எண்ணெயில் ஊறி நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து கடலப்பருப்பு உளுந்து மிளகாயெல்லாம் ஒன்றா சேர்த்தாருங்க. இட்லி பொடியை இப்போ நான் வந்து அரைச்சி வந்து காமிக்கிறேன். நல்லா இப்போ இந்த வறுத்த பொருளாக ஆறின பிறகு நுணுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கூட்டோடு நுணுக்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்குவத்துக்கு தான் நுணுக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இட்லி பொடியே வந்து இந்த முக்கால் திட்டத்துக்கு கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்துக்கு நுணுக்கிக்கோங்க. ரொம்ப நைஸாக நுணுக்கிட வேண்டாம். இது நான் முதல்ல நுணுக்கியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸிலேருந்து அரைச்சோடனே இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்துக்கிட்டு மீதி உள்ள அடுத்த விதியும் நான் அரைச்சி மொத்தமாக எல்லாத்தையும் கிளறிக்கிறேன். இல்லைன்னா உப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கும். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒன்றா பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி மிளகாய் பொடி ரெடி. நல்லா கிளறிக்கோங்க. நம்ம 2 தடவையே மிக்ஸி அரைச்சிருக்கோம். அதனால் 2 தடவை கிளறிட்டு நுணுக்குனிங்கன்னா அருமையான இட்லி பொடி. இதை வந்து நல்லா இட்லி மேலே பொடியில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் ஊற்றின பொடியை வந்து இட்லி மேலே தடவி நல்லா ஊற வச்சு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். லஞ்சு பாக்ஸு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான இட்லி பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.